அப்படியே இனிப்பு, புளிப்பு, காரம் அட 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 அட்டகாசமா இருக்குங்க. ஐயோ! சொல்ல வார்த்தையே இல்லங்க. அப்படியே சாதத்த அப்படியே இந்த குழம்பு சொட்ட 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 அள்ளி, அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடும்போது வேற லெவலா இருந்துச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டர் விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரியஸ்லி சொல்கிறேங்க, இந்த ஒரு ரெசிபி எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதை நான் செஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா திவ்யம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப திவ்யமாக இருந்துச்சு. டேஸ்ட் என்னவோ அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. நான் இந்த வீடியோ எடுத்து 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. அதாவது மாம்பழ சீசன் இருக்கும்போது நான் எடுத்தது. பட் அதுக்கு வந்து எனக்கு இதை எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து நாளாயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ லேட்டாக போடுறேன். கண்டிப்பா மாம்பழம் இப்பவும் அங்கங்க கிடைச்சிட்டு இருக்குது. கண்டிப்பா கிடைச்சது அப்படின்னா இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க இது. மாம்பழ புளிசேரி, கேரளா ஸ்பெஷல் மாம்பழ புளிசேரி. வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது மாதிரி மாம்பழம் சின்ன மாம்பழமா எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாம்பழங்கள் எடுத்து அந்த மேல உள்ள தோலை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்க கையால அப்படி தானாவே உரிச்சாலே வந்துடும். உங்களுக்கு தெரியும், as usual அது மாம்பழம் உரிச்சாலே அழகா வந்துடும். ஸோ இது மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உரிக்க வரல அப்படிங்கிற பட்சத்துல கத்தியால அந்த ஸ்கின்னை வந்து எடுத்துருங்க. நான் எனக்கு தேவையான மாம்பழங்கள் சேர்த்துக்கிறேன். நான் 3 மாம்பழம் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான எத்தனை மாம்பழமோ அத்தனை எடுத்துக்கோங்க. இந்த 3 மாம்பழத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து, கல் உப்பு சேர்த்து, நல்லா 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. நல்லா இந்த மஞ்சள் தூள், மிளகாய் இது எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா குழைய வேகட்டுங்க. மாம்பழம் தானே வெந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா உள்ளுக்குள்ள வந்து வேகணும். அந்த பச்சை மிளகால உள்ள காரம் எல்லாம் உள்ளுக்குள்ள சேர்ந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்றீங்க, இந்த மாம்பழத்தை திருப்பி விடுங்க. இது மாதிரி திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டு திரும்பவுமே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்தே நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாம்பழத்தை நம்ம பார்க்கலாம். மாம்பழம் பாருங்க நல்லா சூப்பரா வெந்து வந்துருச்சு. நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சதுனால நல்லா நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. இந்த டைம்ல நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதுல சேர்த்து திரும்ப ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாம்பழம் நல்ல இனிப்பு மாம்பழம் அப்படிங்கிறதுனால 1 ஸ்பூன் மட்டும் நான் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்க சுகர் சேர்த்துக்கலாம். திரும்பவுமே மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்க விடுங்க. பாருங்க இது மாதிரி நல்லா தல தலன்னு கொதிக்கணும். நல்லா அருமையாக கொதிச்சு நல்லா அந்த பச்சை வாசனை, தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு உங்களுக்கு சூப்பரான ஒரு அரோமாவும் கிடைக்கும். இந்த டைமில் எனக்கு ஒரு திருப்திக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் நல்ல கட்டியான தயிர், ரொம்ப புளிச்சு இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு மீடியமாக உள்ள கட்டியான தயிரை நல்லா கடைஞ்சி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த தயிரை சேர்த்துக்கோங்க. இந்த தயிரை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நீங்க தயிரை சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா திரிஞ்சு போயிடும். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சிருங்க.
இப்போ இதை நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். அதோட காஞ்ச மிளகா ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதையுமே சேர்த்து நல்லா வெடிக்க விட்டு இந்த மாம்பழ புளிச்சேரியில் இதை கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாம்பழ புளிச்சேரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஷ்ங்க இது, கேரளா ரெசிபி. நிச்சயமாக இது மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிருங்க. உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி ஒரு அருமையான ரெசிபி இது. எனக்கு இப்போ கூட வாய ஊறுதுங்க இந்த ரெசிபி. இது செஞ்சு 1 மாசத்துக்கு மேலே ஆகுது. பட் நான் இப்போதான் நான் எடிட் பண்ணுறேன். எனக்கு திரும்பவுமே இந்த ரெசிபியை நான் ரெடி பண்ணும்போது திரும்ப மாம்பழம் கிடைக்குதான்னு நான் பார்க்கணும். முதல்ல பார்த்துட்டு இதை நான் வாங்கி கண்டிப்பா நான் செய்யணுங்க. இன்னொரு தடவை நான் செஞ்சாதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். திரும்பவும் நான் இதை வச்சு சாப்பிடணும். சுட சுட சாதத்தோட இந்த குழம்ப மாம்பழத்தோட சேர்த்து வழிச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா அப்படியே ஒழுக சாப்பிடணுங்க. டாப் டக்கருங்க, அப்படி இருந்துச்சு. டாப் நாச், அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சு. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. நான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டதை அப்படியே இனிப்பு, புளிப்பு, காரம், ஆஹா ஐயோ அமிர்தம்ங்க. அப்படியே ஒழுக அப்படியே எடுத்து அப்படியே சொட்டணும் அந்த குழம்பு. அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட அப்படி ஒரு அப்படியே திருப்தியாக இருந்துச்சு. அப்படியே திருப்தியாக இறங்குனுச்சு. அவ்வளோ ஒரு சூப்பரான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மாம்பழ புளிச்சேரி அபாரமா இருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான மாம்பழ புளிச்சேரி டாப் டக்கரா இருக்கு. அருமையா இருக்கு. பேச முடியல, வார்த்தையே இல்லை, அப்படி இருக்கு.